Hi guys, good evening to everyone and welcome to the channel at R247 Tamil here. So now, உங்களுக்காகவே இன்னைக்கு நம்மளோட SSC செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளால ஒரே செஷன்ல கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வேர்ட்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறது இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸை வச்சு வி கைஸ் ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் தட் இயர். ஸோ எல்லாரும் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னா kindly verify whether my audio video எல்லாமே clear இருக்கா அப்படின்ற ஒரு confirmation மட்டும் பாஸ் பண்ணி விடுங்க. Yes guys, is my audio and video both are clear for everyone? Or ஏதாவது issues இருந்துச்சு அப்படினாலும் you can intimate me right now here. Is there any issue guys? Yes Govind Raj, good evening to you. Jeeva, good evening. Nandini, good evening. Daily evening 1 hour ma'am. Yes Nandini Murugan, daily evening உங்களுக்கு session கண்டிப்பா இருக்கும். Okay, we used to have always. Yes, we used to have it here. So let me start with the today's session here. இன்னைக்கு எப்பவுமே 6 மணிக்கு இருக்கும். But இன்னைக்கு இன்னொரு செஷன் இருந்ததுனால it was a shifted to 7 o'clock here. But maximum உங்களோட செஷன் எப்பவுமே 6 o'clock தான் இருக்கும். Okay, so always be ready with your 6 o'clock or 6:15. Maximum timing உங்களுக்கு 6:15 னா உங்களுக்கு schedule பண்ணிருப்பாங்க. மத்த டைமிங்ல schedule பண்ண மாட்டாங்க. Okay, so let's start with our session here. One word substitution அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ரூட் வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்காவும் ஈஸியாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து இட் இஸ் மேக்ஸிமம் ரூட் வேர்டை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புது வேர்ட்ஸாக இருக்கும். அதுவும் நம்மளோட டயர் 2 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது நம்மளோட மெயின்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் கேட்கக்கூடிய லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ட்ரை டு கெட் யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் ஹியர். ஓகே, எஸ் ஆர்த்தி, குட் ஈவினிங் டு யூ ஹியர். ஆர் யூ கைஸ் ரெடி? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பெய்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண நந்தினி முருகன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி டுடே ஆர் டுமாரோ யூ வில் பி கெட்டிங் லைவ் ஃபார் தட் ஹியர். ஓகே, அதுக்கான செஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, என்ன டேட்டில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூ வில் பி கெட்டிங் இட் வெரி சூன். ப்ராபப்ளி பை டுடே ஆர் டுமாரோ யூ வில் ரிசீவ் தட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் செஷன். எல்லாமே ரெடி ஆகிட்டீங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் வித் த கொஸ்டின்ஸ் நவ். இன்னையோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், causing a burning sensation like that of a hot liquid on the skin here. இதனோட சென்டென்ஸ் நல்லா மீனிங் நோட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ற ஒரே மெத்தட் எலிமினேஷன் மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பர்ஃபெக்ஷனும் அதிகமாக இருக்கும். அதுக்காகவே சில வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். See here, causing a burning sensation, அதாவது உடம்புல எரியிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தான் burning sensation இல்லையா? So now அந்த burning sensation அப்படின்னு கொடுக்காது. அதுவும் எந்த மாதிரி ஒரு சூடான லிக்விட் ஏதாவது உடம்புல லைக் ஸ்கின் மேல பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சன்லைட், அந்த ஹாட்னஸ்னால கிடையாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹாட் லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டீ வந்து சுட டீ இருக்கு, அந்த டீ வந்து உங்க மேல கொட்டிடுச்சு அப்படின்னா யூ வில் ஃபீல் லைக் சம் பர்னிங் சென்சேஷன் இல்லையா? அந்த சென்சேஷனுக்கு வாட் வில் பி ஒன் வேர்ட் வி கேன் சே இட் அப்படிங்கிறது கொஸ்டின். இதுல பாருங்க, பைப்பிங். பைப்பிங் அப்படின்னா என்ன? லைக் வந்து ஒரு ரோல் மாதிரி உருவாக்குறது இல்லையா? பைப் மாதிரி சுத்தி கொண்டு வரத பைப்பிங்னு சொல்லுவாங்க, which is not right here. sizzling அப்படின்னா என்னன்னா டிராப்பா சொட்டா ஒழுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லைக் வந்து the பனி வந்து சிசில் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டிராப்ஸ் அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ரிமைனிங் இருக்குது ரெண்டு ஆப்ஷன், igneous வருமா scalding வருமா? which will be the right answer for this one here. igneous பார்த்த உடனே கண்டிப்பா எல்லாரும் வந்து ஆன்சர் igneous-ஆ தான் இருக்கும்னு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. but I'm sorry, igneous is not the right answer here. igneous அப்படிங்கிறது வந்து தூண்டி விடுதல், அதாவது லைக் வந்து ignited அப்படின்னு சொல்லுவாங்க. ignitedனா இப்போ ஒரு தீப்பெட்டி இருக்கானா, மேட்ச் பாக்ஸ் ஹஸ் பீன் ignited அப்படின்னா என்னன்னா அதை பத்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது. அந்த எரிச்சல் அப்படிங்கிறது வந்து சென்சேஷன் இல்லாம உண்மையாலுமே ஃபயர் அப்படின்றது தான் igneousங்கிற வேர்டோட மீனிங். So igneous will not be right. Scalding is the right answer for the first question. Okay guys, is that clear about this one here?
igneous அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வால்கனிக் சொல்லுவாங்க இல்லையா, வால்கனிக் ஃபார்ம்ல வருது அப்படியே இக்னைட் ஆகுது, டக்குன்னு எரிஞ்சு வெளியில வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுதான் ignited. இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஃபயர் எக்ஸாக்ட் ஃபயரை வந்து இக்னைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி ரிலேட்டட் டு ஃபயர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிமெம்பர் மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் பாக்ஸ் has been ignited அப்படின்னா என்னன்னா பத்த வச்சாச்சு அப்படின்னு சொல்ற அந்த ஃபயரை இண்டிகேட் பண்றது igneous. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது சென்சேஷன். ஸோ சென்சேஷன் அப்படின்னா பர்னிங் ஃபீல் இருக்கு, அவ்வளவுதான். பர்ன் ஆகல, பர்னிங் ஃபீல் தான் இருக்கு. அதை சொல்லும் போது scalding will be the right answer here. Okay, coming with second question, very rude or coarse or vulgar. இதுக்கு என்ன word replace பண்ணலாம்னு சொல்லுங்க. What will be the right answer for this one here? Yes guys, what's the answer? Very rude. ரொம்ப ரூடா இருக்காங்க, ரொம்ப vulgar personா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்கள ஒரே வேர்ட்ல சொல்லணும். ஒரு வார்த்தையில திட்டணும் அப்படின்னா கூட என்ன வார்த்தை சொல்லலாம்? Yes, what's the answer here? இங்க gross அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து gross. gross அப்படின்னா என்ன? லைக் நம்ம வந்து இப்போ gross GDP அப்படின்னு சொல்றாங்க. gross GDP அப்படின்னா என்னன்னா டோட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மொத்தம் அப்படின்னு சொல்றதுதான் gross அப்படிங்கிற வேர்ட். ஆனா இங்க ரூடுன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ grossக்கும் ரூடுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வராது, அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்தது porcine இருக்கு. porcine அப்படிங்கிறது கிட்டத்தட்ட pork ரிலேட்டட். ஸோ pork அப்படின்னா வந்து நம்ம பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிக்ஸை தான் pork அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது. ரிமைனிங் ரெண்டு வேர்ட் எடிபோஸ் அண்ட் கார்புலண்ட் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எடிபோஸ் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, எஸ், எடிபோஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து எஸ்பெஷலி நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூவை தான் வந்து எடிபோஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இப்போ வந்து திடீர்னு வந்து ஃபேட் ஆகுறாங்க, திடீர்னு வந்து ரொம்ப வெயிட் போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெயிட் இன்க்ரீசிங் வெயிட், இது வந்து எடிபோஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடல் பாவனையோ இல்லை நம்மளோட டிஷ்யூ வந்து விரிகிறது அப்படின்னு சொல்லலாம். டிஷ்யூஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது, நாட் லைக் ஸ்ட்ரென்தன், ஸ்ட்ரெச் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விரிகிறது அப்படிங்கிறது தான் அடிபோஸ். ஆனா இங்க பிஹேவியர், வெரி ரூட் பிஹேவியர்னு சொல்றாங்க. ஸோ தட் ஆன்சர் இஸ் corpulent. I hope Jaya have given the right answer, which is option D. D is a perfect answer for this question here. Okay, D is the right answer. Coming with our third question would answer, to stop doing something, cease or abstain. இதுக்கு என்ன வேர்ட் சொல்லலாம்? டெய்லி மார்னிங் 7 o'clock நீங்க vocabulary செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற எல்லா வேர்டுமே vocabulary செஷன்ல டிஸ்கஸ் பண்ண வேர்ட்ஸ். எஸ், who is getting the perfect answer for this? என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வராது அப்படின்னு முதல்ல எலிமினேட் பண்ணுங்க. to stop doing, ஆனந்த் கார்த்திக், கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கிளியரா தெரியும் அப்படின்னா நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாம ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து தெரியாது, இந்த வேர்டு கண்டிப்பா ஒன் வேர்டு, இதனோட ஒன் வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னு வரும்போது எலிமினேஷன் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும், வேற எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஓகே, கண்டிப்பா எலிமினேஷன் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்னா நமக்கு மீனிங் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா அந்த எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா கூட பேசிக்கான சில வேர்ட்ஸை நீங்க படிச்சா மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 4 வேர்ட்ஸுமே கன்ஃபியூஸ் தான் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, எஸ், வாட் இஸ் தி ஆன்சர்? கோவிந்த் ராஜ் have given me option B, to desist அப்படின்னு கொடுத்திருக்காங்க. That's great here. இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷனோட வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணீங்கன்னா we have the option endure. endure அப்படின்னா என்ன? இந்த என் அப்படிங்கிற வேர்டே வந்து தாக்கு பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ்ல. I can bear it அப்படின்னு சொல்றது. அப்ப கண்டிப்பா இந்த வேர்ட் வராது.
perseverance அதாவது நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட், ஒரு பாதுகாப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ persevere அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து having லைக் ரொம்ப வந்து perseverance in doing அல்லது perseverance வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலுமே அதை திரும்ப அச்சீவ் பண்றதுக்கு நம்ம போடக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நவ் that also indicates bearance. dismay அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா கிட்டத்தட்ட sadness. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது stop. stop அப்படிங்கிறதுக்கு we can have the word like resist, தடுக்கிறது, இதுதான் ஒரே ஒன்று. அல்லது we can have the word like hurdle அப்படின்னு சொல்லலாம். we can say like abstain is also one word, or we can say cease, இதுவும் அதேதான். So only answer is B. B is the right answer. Yes Jaya, I'm very good enough here. I'm very good. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் லைவ் வரீங்களா நீங்க? Fine. Moving on with our fourth question. So fourth question போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான TNPSC prime test pack, TNPSC எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காகவே தனியா டெஸ்ட்டுக்காக மட்டுமே பேக் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபார் TNPSC, TN Police and other TNPSC related exams. So around 100+ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கம்ப்ளீட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்கலாம், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும் அப்படின்னாலும் சரி, ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் this test series will help you a lot here. அதனோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 12+12 months கொடுத்துருக்காங்க, அதாவது 24 months டோட்டல். இன்னும் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டபுள் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா +24 months இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் the rate is just 383.87 here. So average amount இது உங்களுக்கு ஒரிஜினல் அமௌண்ட் 1669. இந்த அமௌண்ட் உங்களுக்கு பை பண்ணணும், இந்த டெஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி நீங்க பை பண்ணணும்னா யூஸ் மை கோட் Y205. இதையே நீங்க நம்மளோட ஆப் இருக்கு இல்லையா, ADA 247 ஆப், அந்த ஆப்ல பை பண்ணீங்கன்னா அடிஷனல் இதுல இருந்து இன்னும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கூட நீங்க கெட் பண்ணலாம். நீங்க ரெகுலரா டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே அதுல எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் அதாவது இப்போ ஒரு சாம்பிளா ஒரு 10 minutes குவிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 minutes குவிஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 5 காயின்ஸ், எத்தனை கொஸ்டின் கரெக்டா இருக்கோ அத்தனை கொஸ்டினுக்கான காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிட் காயின்ஸை கூட நீங்க எல்லாமே இந்த பை பண்றதுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ஹியர். சில டைமிங்ல அதுக்கான ஆஃபர் கூட தனியா கொடுப்பாங்க. யூ கேன் யூஸ் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஆஃபர் தனியா கொடுப்பாங்க. காயின்ஸ் எல்லாம் நீங்க டெஸ்ட் எழுதி நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த காயின்ஸை கூட வச்சு யூ கேன் பை அ ப்ராடக்ட் ஃபார் யோர் ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபார் யோர் ப்ராக்டிஸ் ஓவர் ஹியர். ஓகே, கமிங் வித் நெக்ஸ்ட் ஒன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இதை எப்படி பை பண்ணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட கோட் Y205 மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வேர்ட், courteousness and refinement of manner. What is the right answer here? இதனோட keyword என்ன நோட் பண்ணீங்கன்னா courteousness அல்லது refine. refinement, courteous, இந்த ரெண்டு வேர்டை வச்சு இதுக்கான ஆன்சரை ஈஸியா predict பண்ணலாம். Can you guess what is the right answer? Network issues, even I used to. Okay Jaya, you're welcome back again here. Yes, what's the answer for this one? courteousness and refinement. இந்த courteous அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த வேர்டுக்கு எக்ஸாக்ட்டா என்ன மீனிங் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம்? what can be the meaning of that particular word? Yes, any guessings? Any idea related to it here? ஏன்னா இந்த வேர்ட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் தான். அதாவது courteousness அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் இவங்க இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அதிகமான கேரக்டருக்கே உரிய பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் பீப்புள் கிட்ட இருக்குமா, லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட இருக்குமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இதில் அடல்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட ரூட் என்ன இருக்கு? Sorry, it is adulation, right? It is not adult. Adulation. Adulation, adult அப்படிங்கிற வேர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான்.
there's no more difference over here. Adulation அப்படிங்கிற வேர்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்பவும் அதிகமான அட்மயர் ஆகுறது, அட்மயர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அதிகமா அட்மயர் ஆகுறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிளாடட் அப்படின்னாலும் அட்மயர். ஆனா இந்த இடத்துல அட்மயர் அப்படிங்கிற வேர்டை பத்தி மெயினா சொல்லவே கிடையாது. அதனால கண்டிப்பா அந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆன்சரா வர சான்ஸே கிடையாது. இங்க கொடுத்திருக்கிறது கார்டீசியஸ்னஸ். ஸோ அந்த கார்டீசியஸ்னஸ் அப்படிங்கிற வேர்டோட மீனிங்கை மட்டும் பாருங்க. அதாவது ரொம்ப எலிகன்ஸா இருப்பாங்க, கல்ச்சர் பேஸ்டு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வேர்டை வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா கல்ச்சர் பேஸ்ட் பர்சன், ரொம்ப பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கார்டீசியஸ்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க, ரொம்ப கிளியரா இருக்காங்க, ரொம்ப கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதுவும் மேனர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேனர் அப்படின்னாலே என்ன, கேரக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுல பிளாடட் அட்யூலேஷன், அட்யூலேஷனுங்கிறது நவுன் வேர்டு, அது கேரக்டரை கண்டிப்பா இண்டிகேட் பண்ணாது, எலிமினேட் பண்ணிடலாம். ப்ரொஃபானிட்டி அதுவும் கண்டிப்பா வராது. ஸோ ஒன்லி ஆன்சர் இஸ் urbanity. Urbanity is a right answer. Yes, Jaya, your guessing is perfectly right here. So C is the right answer for this one. ரொம்ப எலிகண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றது, that's a perfect answer. Profanityங்கிற வேர்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு வேர்ட் தான். லைக் ஒரு what we can say here, like ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க, ஒரு irreligious அப்படின்னு சொல்லலாம். irreligious behavior, சிம்பிளா சொல்லணும்னா கல்ச்சருக்கு ஆப்போசிட், கல்ச்சர்லெஸ் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். Fifth one, involving immoral or dishonorable actions and motives. What is the right answer for this? Yes, what is the answer for this question? In the question can answer immoral. Immoral அப்படின்னா என்ன, கொஞ்சம் கூட மரியாதை தன்மை இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டிஸ்ஹானரபிள், ஹானரபிள் அப்படின்னா மதிக்கத்தக்க செயல், டிஸ்ஹானரபிள் அப்படின்னா என்னன்னா மதிக்கத்தக்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்றது. அப்போ immoral which means like not ethnic or not ethical அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்ல வந்து scrupulous, can you remember நம்மளோட editorial sessionல இந்த வேர்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிருப்போம் இல்லையா. scrupulous action அப்படின்னு சொல்லுவோம். What is the meaning of scrupulous? Can you remember the meaning of scrupulous here? scrupulous-ங்கிற வேர்ட் ரொம்ப ரெகுலரா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காது. scrupulous அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறது scrupulous. ஸோ கண்டிப்பா வராது. read out, இதனோட எலிமினேஷன் பார்த்துக்கோங்க. read out திரும்பவும் ஒரு சந்தேகம், which is also not right here. immaculate கண்டிப்பா வராது. so sordid is the only answer. D is the right answer for this particular question here. Okay, coming with sixth one, to disorder or disarrange someone's hair typically by running one's hands through it here. இது வந்து கேஷுவலா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். ஜஸ்ட் நம்ம தலைமுடிய வந்து கையை வச்சு நம்ம களைச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, களைச்சு விடுறது இல்ல அதை அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு நம்ம பண்றது, அதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வெதர் டு tangle or to crumble, ruffle or crease, what will be the right word for this one here? அதை சொல்லும்போது அதிகபட்சமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ruffle it, don't ruffle it அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கலச்சு விடாத அப்படின்னு நம்ம சொல்றது தான் ruffle. creaseனா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிறது, tangle அப்படின்னாலும் joining, அப்ப இது ரெண்டுமே வரவே வராது. crumble வந்து தடுமாற்றம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட், சோ அதுவும் வராது. so only option C is the right answer. That's right, crumbling will be used for paper. crumble can be used for paper also here, which is also right, we can take it. crumble வந்து பாத்தீங்கன்னா பேப்பருக்கு யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமா, and disintegrate தான், அதுவும் பாத்தீங்கன்னா break into small pieces also here.
கிரம்பிள் அதான் களைச்சு விடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிரம்பிள் பண்றது, தடுமாற்றம், தடுமாறி கீழே விழுறதுன்னு சொல்லலாம், இல்ல பீஸ் பீஸா நொறுங்குறது, இது எல்லாமே கிரம்பிள், உடஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, தட்ஸ் a right word. So according to it, ruffle மட்டும் தான் இதனோட right answer here. Don't ruffle your hair அப்படின்னா என்னன்னா don't disarrange, அது கரெக்டா இருக்கு, அதை களைச்சு விடாத அப்படின்னு சொல்றது தான் ruffle. Coming with 7th one, to portray in words, describe it. To portray, can you remember portrayங்கிற வேர்டோட மீனிங் என்ன ஞாபகம் இருக்கா? portray, portray அப்படின்னா என்ன? portray, இதுவும் நம்ம editorialல பார்த்த word தான். Are you guys joining live for editorial also or not here? நீங்க எல்லாரும் editorial watch பண்றீங்களா? Morning 7 o'clock. editorial நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் இது வராதுன்றத கண்டிப்பா கெஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸ், நிறையங்கிறத விட மேக்ஸிமம் வேர்ட்ஸ் நியூஸ் பேப்பர்ல தான் எடுப்பாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸை தான் நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, portray in words அப்படின்னா, portray அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட மீனிங் இஸ் லைக் பெயிண்ட் ஆர் வி கேன் சே sketch, ஒரு விஷயத்த வந்து சிக்னல் மாதிரி காமிக்கிறது. அந்த சிக்னல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைவல்ஜ், டைவல்ஜ்னா உள்ள மூழ்கி போறது, which is not. எவின்ஸ் கண்டிப்பா வராது. ஸோ டெபிசிட், டெபிசிட் மட்டும் தான் வெளியே ஷோ பண்றது அப்படிங்கிற மீனிங்கே கிடைக்கும். ஸோ டெபிசிட் இஸ் த ரைட் ஆன்சர். C is the perfect answer for this particular question. Okay, moving on with our 8th question. So 8th question போறதுக்கு முன்னாடி again I am suggesting you guys here, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கான SSCக்கு நிறைய பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. TNPSCக்கான பேட்ச் ஆல்ரெடி, TNPSCக்கான குரூப் 4 செகண்ட் பேட்ச் 2.0 மாதிரி செகண்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்ச் மாதிரி இன்னும் நிறைய பேட்சஸ் ஆன்லைன்ல வரப்போகுது. இது எல்லா பேட்சஸ்க்கும் ஒரே ஆக்சஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா மறக்காம இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை பை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக் நீங்க பை பண்றதுனால 12 months வேலிடிட்டியோட 12 monthsக்கு 12 monthsக்கு எத்தனை பேட்சஸ் ஆரம்பிச்சாலும் எல்லா பேட்சஸ்க்குமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் கிடைச்சிடும். ரிலேட்டட் டு TNPSC, SSC அண்ட் ரயில்வே, இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கு சம்பந்தமான லைவ் கிளாஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரீஸ், இது மூணுமே இந்த 12 monthsக்குள்ளார எப்போ வந்து லைக் லைவ்ல கொண்டு வந்தாலும் சரி, எப்போ வந்து ஸ்டோர்ல கொண்டு வந்தாலும் அதுக்கான அக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த மெகா பேக் பை பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடியில கொடுத்துருவாங்க. ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஹியர். அது வர்த் கூட, இந்த ரேட்டுக்கு வெறும் 4139, அதாவது 4140 rupeesக்கு இந்த பேக் உண்மையாலுமே வர்த்தான ஒரு பேக் தான். ஏன்னா வெறும் SSC பேக் மட்டும் பை பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 1000 rupees இருக்கும். அதே மாதிரி இந்த பேக் ஒரு 1000 rupees அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கட். அண்ட் ஒன் மோர், இன்னும் ஒரு 2 டெஸ்ட் சீரீஸ் நீங்க வாங்கினீங்கன்னா அது ஒரு 500, இது ஒரு 500 அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணா கூட இதுவே உங்களுக்கு ஆவரேஜா 3000. இது இல்லாம இன்னும் 4-5 பேக் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பேக்குக்கும் வெறும் இந்த 4140 rupeesல கெயின் பண்றீங்கன்னா it is always a benefit. So please make sure you guys are getting your TN மெகா பேக். என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபருக்காக. ஓகே, கமிங் வித் நெக்ஸ்ட் ஒன், டு இம்போஸ் சம்திங் unwelcome on. unwelcome, இதனோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா unwelcome, not welcomed, unwelcomed. So unwelcomed keyword இதுல சூஸ் பண்ணலாம். கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல which will be the right word for this one here. How come யார் லெவிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸ் ரிலேட்டடா சொல்லக்கூடியது, அது அன்வெல்கம்டு கிடையாது, அது எக்கனாமிக்கல், அப்ப கண்டிப்பா அது வராது. சப்ஜெக்ட் டெஃபினட்டா இதற்காகவே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது, which is also not right here. extortion அப்படிங்கிற வேர்ட், extort அப்படிங்கிற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா that will indicate
something out எல்லாத்துக்கும் ஷோ பண்ற மாதிரி கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் எக்ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க, which means like extract. ஒரு விஷயத்துல இருந்து blackmail பண்ணியோ இல்ல extract பண்ணியோ நம்ம கெட் பண்றது தான் எக்ஸ்டார்ட்ங்கிற வேர்ட். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அதுவும் கிடையாது. இம்போஸ், ஒரு விஷயத்தை இம்போஸ் பண்றாங்க, சம்திங் அன்வெல்கம் ஆன், ஏதோ ஒரு விஷயத்துல அன்வெல்கம்டா ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றது. இன்ஃப்ளிக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். Coming with ninth, to kill someone by covering their nose and mouth so that they suffocate. அதாவது மூச்சு விட முடியாம மூக்கும் பிளஸ் வாய் ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணி ஒருத்தங்களை கில் பண்றாங்க, அவங்க மூச்சு திணற விட்டு அவங்கள சாகடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க? Is it smoother? Smoother can be right here. Yes, smootherங்கிற ஆப்ஷனை முதல்ல நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? பட் இட் இஸ் நாட் ஸ்மூத்தர். ஸ்மூத் அப்படின்னா என்ன? SMO டபுள்ஓ இருக்கணும் இல்லையா? ஸ்மூத், இட் இஸ் நாட் ஸ்மூத். ஸ்மூதர் வேற, ஸ்மூத் வேற. ஓகே, ரெண்டு வேர்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்மூத் அப்படிங்கிறது SMOO இருக்கணும், டபுள்ஓ இருந்தாதான் ஸ்மூத். அப்ப கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டினுக்கு ஸ்மூதர் இந்த வேர்டை எலிமினேட் பண்ண முடியாது. that is possible. Extirpate வராது. the answer is to smother is the right answer here. okay, extirpate அப்படிங்கிற வேர்டோட மீனிங், what is the meaning of extirpate? no Harish, don't eliminate. இது வந்து ஸ்மூத் கிடையாது, அதனால தான் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, எக்ஸ்ட்ரிபேட் அப்படிங்கிற வேர்ட் வந்து அனிஹிலேட். அனிஹிலேட் அப்படிங்கிற வேர்டை இன்னும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு டிவாஸ்டேஷன் சொல்லலாம், or we can say like a destroy அப்படினும் சொல்லலாம். all these words have similar meaning. so கண்டிப்பா extirpate ஆன்சர் வராது. destroy, destroy அழிக்கிறது தான். இங்க கொடுத்திருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே கிட்டத்தட்ட அழிக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். பட் ஆனா எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான கண்டிஷன். lynch அப்படிங்கிறதும் killing, பட் killing by legal, லீகலா கில் பண்றது. லைக் ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து தூக்குல போடுறது அல்லது மரண தண்டனை விதிக்கிறது, எஸ்பெஷலி தூக்குல போடுறதுங்கிறது தான் லிஞ்ச் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். அண்ட் ஒன் மோர் வி ஹேவ் ஸ்மைட். ஸ்மைட் அப்படிங்கிற வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா வி கேன் சே ஹியர் லைக் ஸ்மைட் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு லைக் ஹவு கேன் வி சே ஒரு வெப்பன் யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்றது, ஜஸ்ட் யூசிங் அ வெப்பன் யூஸ் பண்றது. இது எல்லாமே கில்லிங் சம்பந்தமான விஷயம் தான். பட் இது எக்ஸ்ட்ரிபேட்ங்கிறது ஜஸ்ட் கில்லிங் அவ்வளவுதான். பட் கில்லிங் எஸ்பெஷலி பை சஃபகேட், மேக்கிங் them to get suffocate அப்படின்னா smother is a ஸ்மூத் கிடையாது, ஸ்மோதர். ஸ்மூத்னா SMOO இருக்கணும். so smother is the right answer. okay, and coming with the next one, உங்களுக்கான TNPSC கான lab assistant batch already open பண்ணிருக்காங்க, which is going to get started from March 10th from 5 p.m. to 7 p.m. so if you want to join this batch, kindly use my code Y205 and get the offer of 77% today here. okay, coming with 10th one, very poor or bad. ரொம்ப புவரா இருக்காங்க, ரொம்ப பேடா இருக்காங்க அப்படின்னா what will be the right answer? What will be the right answer for the word very poor or bad? ரொம்ப poor people அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க ரொம்ப பேடாவும் இருக்காங்க அப்படின்னா புல்லினா அவங்கள வம்பிழுக்கிறது, which is not right here. so answer becomes lousy. lousy is the right answer. ரொம்ப லவுசியா இருக்காங்க அப்படின்னு சொல்றது. ரொம்ப லவுசியா இருக்காங்கன்னா ரொம்ப டர்ட்டியா இருக்காங்கன்னு சொல்றது. grandly அப்படிங்கிற வேர்ட் வந்து we can say like ரொம்ப challenging or dangerous. dangerous person தான் they used to say by the word here. and coming with the word rad அப்படிங்கிற word வந்து கிட்டத்தட்ட it is related to work. Harish, you want to know the price? okay, let me check it and let you know here. so price வந்து பாத்தீங்க அப்படின்னா I think it will be
guys, actually உங்களுக்கு SSC CGL CHSL MTS கான batch already storeல வந்துருச்சு. If you guys are willing to join, you can join in that batch here. Okay, so lab assistant நீங்க join பண்ணனும் அப்படினா I think so that will be okay. அதனோட rate வந்து பாத்தீங்க அப்படினா it will be average. You will be having at 1200 or 1300 average 1300 rate இருக்கும் உங்களுக்கு. Lab assistant அப்படினு வரும்போது 1300 will be rate. Average. It's an average price. So அதே மாதிரி SSC கான target batch already they have started your target batch here. இன்னைக்கு தான் ஸ்டோர்ல இப்போதான் வந்திருக்கு. So if you are willing it, you can join by today itself here. அது SSC CGL CHSL plus MTS மூணுத்துக்கும் சேர்த்த மாதிரியான batch இருக்கும். So complete discussion high level questionல இருந்து low level questions வரைக்கும் எல்லா type of questionமே உங்களுக்கு அதுல discuss பண்ணிருப்பாங்க. Okay, if you guys are going for it here, just kindly use my code Y205. இந்த code use பண்ணீங்கன்னா 77% offer இருக்கு. Don't miss that offer. Okay, coming with 11th question. To cut up into very small pieces, especially food, அதுவும் meat, especially meat. Yes, what is the answer for this question here? Cut into very small pieces. சின்ன சின்ன pieces cut பண்றது. இதுல வந்து chop அப்படினா என்னன்னா cut பண்றது மட்டும்தான் chop. Crumble க்கு just now we have seen the word here, right? Grind அப்படின்றது கம்ப்ளீட்டா அரைக்கிறது. ஃபுல்லா வந்து பவுடர் மாதிரி கொண்டு வரது வந்து they used to say by the word grind. So powder format அப்படிங்கறதுனால அது கண்டிப்பா வராது. And here crumble and mince இது ரெண்டும் எடுக்கிறோம். Crumbleum வந்து cut into small pieces தான். Okay, cut into small pieces. We can say cut into small pieces is also crumble here. ஆனா இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா it will not be related to food. Food சம்பந்தமா கொடுக்க மாட்டாங்க. ஃபுட்டுக்கு we have to go for mince it. Mince it அப்படினா தான் சின்ன சின்னதா கட் பண்ணுங்க, நல்ல சின்ன சின்ன பீசஸா போடுங்க அப்படினு சொல்றது mincing. Okay, mince is the right answer. Grind na powder, chop na just வந்து வெட்டுங்க அவ்வளவுதான். Chop it அப்படினா என்னன்னா கட் பண்ணி போடுங்க அவ்வளவுதான். But small pieces cut பண்ணுங்க அப்படினு சொல்லும்போது mince it அப்படினு தான் சொல்லணும். Okay, that's the right answer. And coming with 12th one, the action of repeating something aloud from memory. நம்ம மெமரியில இருந்து ஒரு விஷயத்தை again and again repeated கொண்டு வரணும் அப்படினா what is the right word here? Repetition of word from memory. This is a very important question and இந்த question வந்து ரொம்ப repeated ஆன question கூட. So answer நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Answer is recitation is the right word here. Okay, recitation அப்படிங்கிறது தான் right word. அதுல we guys are having paraphrase, right? Paraphrase அப்படிங்கிற வேர்டோட மீனிங். Yes, we can say Harish, அதனால கட் பண்ணுங்க அவ்வளவுதான். Cutting it continuously அப்படினும் சொல்லலாம். Paraphrase அப்படினா என்னன்னா rephrase பண்ணுங்க அல்லது reword பண்ணுங்க அப்படினு சொல்றது paraphrase. And coming with rendition. Rendition is nothing but like it is rendering. இது வந்து performance continuous அப்படினும் சொல்லலாம். This will be indicating your rendering process. Rendering அப்படிங்கிறது rendition னு சொல்லலாம். Erudition. Erudition. Eruditionங்கிற word வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு knowledgeable person அப்படினு சொல்லுவாங்க இல்லையா? Quality of having more knowledge or scholar. ஒரு மிகப்பெரிய ஸ்காலரா இருக்கிறது erudite or erudition னு சொல்லுவாங்க. So D is the right answer and this is a very important question. Action of repeating something aloud from memory. நம்ம மெமரியில இருக்க விஷயத்தை திரும்ப திரும்ப aloud ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது தான் recitation. Don't forget this question alone here.
Okay, is it clear or not guys? எல்லாத்துக்குமே இந்த 12 questions clear-ஆ இருக்கா? இந்த 12 questions ரொம்ப important. எல்லாமே previous yearல இருந்து உங்களுக்கு எடுத்த question. அதனால எந்த questionம் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் words ஃபுல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay guys, is that clear? Rendering அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா we can just say like ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கண்டினியூஸா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? he rendered the stage அப்படின்னா என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்னால எல்லாத்தையும் தம் பக்கம் இழுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பெர்ஃபார்மன்ஸ் is the meaning of the word render. Fine. So I hope so all these words are very clear for everyone here. So நிறைய பேத்துக்கு வந்து லிங்க் எங்க இருக்கு, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறேன். I'll just show you how to join in the session alone here. Just get me the link alone. அந்த லிங்க் மட்டும் எப்படி உள்ள போகணும் அப்படின்னு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Just go to Google Chrome or Google page. Just open Google page. Okay, இந்த Google பேஜ்ல type ada247.com உங்களோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். இந்த ஹோம் பேஜ்ல இருந்து ஜஸ்ட் இந்த all அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி or search தமிழ், இதுல தமிழ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எல்லா ரிசல்ட்ஸ்மே கொடுத்திருப்பாங்க. just go for view all results. உங்களுக்கான see here, just now I said உங்களுக்கான டார்கெட் பேட்ச், உங்களுக்கான SSC பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கான SSC பேட்ச் கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைன்ல, which is getting started from March 18. ஓகே, இதுக்கான ஆஃபர் வந்து March 18th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது. டைமிங் இஸ் from 2 PM to 6 PM. ஸோ ஸ்டடி பிளான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவாங்க. just wait and get it updated also here. இதில் மெயில் ஐடி பர்ஃபெக்டான மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி மாறிடுச்சுன்னா உங்களோட accessம் மாறிடும். then you can't look into the sessions also. so give the ID very clearly here. so கீழே available offer அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் என்னோட கோட் Y205ங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க and get apply கொடுத்தீங்கன்னா see here 6,599 rupees இருந்தது, இப்போ வெறும் 1,333 rupeesல உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஆஃபர். இப்போ இதுல நீங்க கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you will be receiving your payment. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணி you can join the live class here. ஓகே, இதே மாதிரி தான் எல்லா பேட்சஸ்க்குமே, உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா பேட்சஸ்க்குமே this condition is applicable. ஓகே, எந்த மேட்ச் நீங்க போகணும் அப்படின்னாலும் தமிழ் அப்படிங்கறத டைப் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படினாலே all batches see here ரயில்வே குரூப் டி பேட்ச் இருக்கு, அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி பேட்ச் இன்னும் போயிட்டு இருக்கு உங்களுக்கான ரிவிஷன் கிளாஸ். அண்ட் குரூப் 2 2A இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. லேப் அசிஸ்டன்ட்கான பேட்ச் இங்க இருக்கு உங்களுக்கு. அண்ட் குரூப் 4க்கான பேட்சும் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. so which will be starting from March 22nd உங்களுக்கு. similarly test pack தமிழ்நாடு மெகா பேக் நான் சொன்னேன் இல்லையா? மொத்தமா எல்லா பேட்சஸ்மே உங்களுக்கு இந்த TNPSC இந்த பேட்சும் வேணும், இந்த பேட்சும் வேணும், பிளஸ் SSCயும் வேணும்னா இந்த மூணு பேக்கும் தனித்தனியா பை பண்றது get 1 TN மெகா பேக். that will be very useful for you guys here. okay guys, I hope so. எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி உள்ள போகணும் அப்படின்னு கெட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்க கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபருக்கு மட்டும் என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணுங்க. நார்மலா கோட்ல 75% கொடுத்துருப்பாங்க, பட் எங்க ஃபேக்கல்டி கோட்ல எப்பவுமே எக்ஸ்ட்ரா 2% அல்லது 5% வரைக்கும் ஆவரேஜா டிஃபர் ஆகும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த கோட் அண்ட் கெட் யுவர் ஆஃபர்ஸ் ஹியர். ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கெட் இட் and updated by today itself here. okay, fine guys, thank you for being online here. Remaining we'll see in the next session here.